சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது பட்டாக்கத்தியை சாலையில் தேய்த்தவாறு சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பட்டாக்கை வைத்து பிறந்த நாளை கொண்டாடும் வழக்கம் தற்போது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அவ்வப்போது போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் சில இளைஞர்கள் தொடர்ந்து அதனை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டை குடிசை மாற்று வாரியத்தைச் சேர்ந்த எழிலரசன் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த பிறந்த நாள் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில சாலையிலே கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார்கள். மேலும் ஈசிஆர் சாலையில பல கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் புடைசூழ காரிலே அவர்கள் செல்கிறார்கள். அப்போது ஒரு பட்டாக்கத்தையே சாலையிலே தீப்பொறி கிளப்பும் வகையில அவர் ஜெயித்துக் கொண்டே செல்கிறார்கள். இது தொடர்பான வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கடும் கண்டனங்களை எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் தற்போது இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கிரேன் மூலமாக ஒரு பெரிய மாலை ஒன்றை அவர்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வைத்து அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் மாலையை சூடும் வகையிலும் அந்த காரிலே சிறிது தூரம் இந்த பட்டாக்கத்தை தேய்ச்சபடி அவர்கள் செல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதனை வைத்து தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது.